சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க ஏங்க எத்தா ஒரு நிமிஷம் நான் வந்துட்டு போங்க. நான் வாரம்டி. ஏங்க என்னங்க அங்கே நின்னு வாயை பொளந்து நிக்கலோ? எனக்கு தெரியாமல இருக்கு. அழகுல மயங்கி அப்படிதான் நிப்பியே அப்பப்ப. சரிங்க வாங்க லேசா வந்து சுத்தி பாருங்க. சுத்தி பார்க்கிறதுக்கு நீ என்ன தாஜ்மஹாலாடி? ஆமா உமருக்கு இப்படிதான் ஏதாவது ஒண்ணு எடக்க மடக்க பேசுவேற. வந்து பாருங்க பிளவுஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஆரி ஒர்க்லாம் போட்டிருக்கே மாடலாட்டு. ஏங்க பேசாம நின்னுட்டு இருக்கியே? ஏதாவது சொல்லுங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொருத்தர் புருஷனை பாருங்க, அந்த பிளவுஸ் நல்லா இருக்கு, உனக்கு இந்த மாடல் நல்லா இருக்கு, அப்படி தச்சு போடு இப்படி தச்சு போடுன்னு சொல்லுதாங்க. ஆனா நீங்க என்னன்னா வாயே திறக்க மாட்டேங்கிங்க. வாயில என்ன கொழுக்கட்டை எங்க வச்சிருக்கீங்க? இந்த பாரு என் வாயில ஏதாவது வந்துற போது பேசாம இரு பாத்துக்க. என் வாயை கிளறாத. வேற ஒண்ணு இல்ல, நான் அழகா இருக்கேன்னு உமருக்கு பொறாம. ஆமா பொறாம. ஏங்க ஏங்க ஓடிராதீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இடிக்கு எதுக்குடி? ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்போ வரேன். சீக்கிரம் வாட்டி, எனக்கு ஒரு இடத்து வர போனோம். இடி என்னடி பிளவுஸ் போட்டிருக்க? இதாங்க ஃபேஷன். இடி என்னடி நாய்ச்சங்கிலி மாதிரி அஞ்சாறுன்னு தொங்க விட்டுருக்க? அதுவும் ஃபேஷன் தாங்க. அப்படி போட்டாதானே 4 பேர் மதிக்காவோ. கல்யாணத்தன்னைக்கு நான் மட்டும் நல்ல ஜம்முன்னு தெரியாண்டமா. எங்க இது எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கா? மூணுல எதுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதை தான் செலக்ட் பண்ணி நான் கல்யாணத்தன்னைக்கு போடுவேன். இடி பின்னால ஏதோ வலலாம் வச்சு தச்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க, நெட்டு துணி வச்சு அதுக்கு மேல ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு? இத புது ஃபேஷன், இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு இதான். அது சரி, கொசு கடிக்காம இருக்குதுக்கு வலை போட்டு செம்புரு துணி. ஒன்னெல்லாம் வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. எங்க சீக்கிரம் சொல்லுங்க, எதை நான் கல்யாணத்துக்கு போட்டுட்டு எதையா ஒண்ணு போட்டு தோல. யோ மனசா, நான் கீரிட்டு கிடக்கேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். வை எடி வசந்தி, சும்மா சொல்லக்கூடாது. 3 பிளவுஸ்லயும் நீ நச்சுன்னு தான் இருக்க. ஒரு 10-15 வயசு குறைஞ்ச மாதிரி உன்னை பொண்ணு பார்க்க அன்னைக்கு எப்படி இருந்தியா அப்படியே தம்பி இருக்க. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இட்லி சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மர்மல, நல்லா இருக்கு. பொதுக்குன்னு நல்ல இந்த வாய்க்கு நல்ல திங்கிறதுக்கு நல்ல அளவோல இருக்கு பஞ்சு போல. என்னங்க வாயே திறக்காம பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு சொன்னதானே எனக்கு தெரியும் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு. நல்லா இருக்குடி. என்ன இது ஒரே குளிப்பாட்டி விட்டுருக்கிய? நீச்சல் குளத்துல இந்த மிதக்க மாதிரி இட்லியை சாம்பாருக்குள்ள மிதக்க விட்டுருக்க. எங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து இட்லிக்கு சாம்பார் லேசு தொட்டு அப்படி சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. அப்படியே மூழ்க விட்டு மிதக்க விட்டு நீச்சல் அடிக்க விட்டு சாம்பார்ல அப்படியே புட்டு புட்டு திம்பேன். அதான் நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட் அடிபொலியா இருக்கும். 4 இட்லிக்கு 4 வாளி சாம்பார் இருந்தாதாங்க எனக்கெல்லாம் காணும். அப்பதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பிட்டு பாருங்க அடிபொலியா இருக்கும். அதான் உங்களுக்கும் அதே மாதிரி கொடுத்தேன். நல்லா இருக்கா? எப்படி சூப்பர் மர்மல. நானும் இவ்வளவு நாளும் இந்த தொட்டு திம்பேன். நீ இப்ப சொன்ன பிறகு தின்னோட நல்லா இருக்கு பாத்துக்க. இட்லி சாம்பார் சூப்பர் அடிபொலி. ஏங்க இட்லி திங்கீங்களாங்க? ஒரு வார்த்தை நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு கேட்டா மட்டும் தான் சொல்லுவீங்களோ? இல்லன்னு சொல்லவே மாட்டேல தோற? அப்படி இல்லட்டி நல்லதா இருக்கு அதான் சாப்பிட்டு இருக்கேன். இல்லன்னா தூர வச்சிருப்பேனே. முந்தின நாளே அரிசியும் உளுந்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு பக்குவமா பக்கத்துல இருந்து கிரைண்டர்ல அரைச்சி அதுக்கு எவ்வளவு தானமா உப்பு போட்டமா போட்டு கரைச்சி வச்சு மறுநாள் காலையில இருந்துச்சு இட்லி அவிச்சு ஆவி பறக்க இட்லியை அவிச்சு அதுக்கு துணைக்கி ஒரு சட்டினியோ சாம்பாரை வச்சு கையில கொண்டு மெனக்கிட்டு ஒண்ணு கொடுத்தா நல்ல மொச்சக்குன்னு தின்னுபிட்டு பேசாம கமுக்கமா இருந்த என்னங்க அர்த்தம்? ஐயா மர்ம சொல்ல சரிதானே. இட்லி தின்னுபட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. நாளைக்கு இதோட இன்னும் நல்ல பண்ணணும் உனக்கு தானே வாய்க்கு ருசியா செஞ்சு தருவா. புரிஞ்சா சரிதான் மனுஷனுக்கு. சாரிட்டி, நான் இது வரைக்கும் அப்படி யோசிச்சு பாத்துக்கா. நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ல தின்னுட்டு கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டு இனி புரிஞ்சுட்டு இனி நான் சொல்லும் டி நல்லா இருக்குன்னு சூப்பரா இருக்குன்னு எதுவா இருந்தாலும் சொல்லுவேன். நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் வீட்டுல இப்படிதான் நடக்கு. நல்ல முன்ன வச்சு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு விட்டு அவோக்கில் போயிருது. என்னத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன வம்பா போகுது? நீ சொல்லு சரிதான் டி. நான் இன்னைக்குல இருந்து என்ன திருத்திக்கிட்டேன்னா இட்லி அடிவழி சூப்பர் பாத்துக்கா. இதே மாதிரி இட்லி அபிச்சுன்னு வச்சுக்கியா கூட 5-6 இட்லி திம்பே. சரி அம்மா போயிட்டாரே, சின்ன படி போயிட்டாருன்னு. சரிங்க பைக்ல போகும்போது பாத்து எடுத்து போங்க. என்ன ஐயா தோற ஹெல்மெட் வச்சிருக்கீங்களா? என்னைக்கு நான் ஹெல்மெட் இல்லாம போக மாட்டோமா? வண்டியில வச்சிருக்கேன். பாத்து எடுத்து போயா. நம்ம ஒழுங்கா போனாலும் ஏத்தாப்ல வரவே ஸ்பீடா வந்துடக்கூடாது. பாத்து எடுத்து போனேயா. சரிம்மா கவலைப்படாத போயிட்டாரேன். நல்லதுக்கே காலம் இல்ல போல இருக்கு. எதே வேலைக்கு போக முன்னாடி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போலாம் நினைச்சு காலில் விழுந்தா காலை பிடிச்சி இழுத்து போட்டாரா அப்படி இப்படின்னு கூப்பாடு போடுறியா? மறந்துட்டேன் மர்மல. நீ எப்பவும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே போவேன். அது மறந்தே போயிட்டே பாத்துக்கோ. நல்லா மறந்தியா? ஆசீர்வாதத்தை போடுங்க. வேலைக்கு போற இடத்துல நல்ல வேலை செய்து நல்ல பேர் வாங்கணும். மேல ஒசரணும் மர்மல. அது என் கண்குளிர பாக்கணும். நல்லாரி ஆனாலும் சின்ன பொண்ணு மதுரைக்கு போயிருக்க 2 நாளாட்டு ஒரு வார்த்தை என்று சொன்னியா சொல்லிட்டு போனீ? நீ தெரிஞ்சுட்டா உங்களுக்கு அவ்வளவுதான் ஊர்லாம் கொட்டடிச்சு போடுவீல. ஆமா ஊரெல்லாம் கொட்டடிக்க எனக்கு அதானே ஜாலி. வேற ஒண்ணு இல்லம்மா, நீ போறன்னு தெரிஞ்சுதான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்போம்ல. 2 சேலை நல்ல சேலை எடுத்து வந்திருப்பீல. அங்கெல்ல சேலை நல்லா இருக்கும் விலை குறைவா இருக்கும்ல, அதான் சொன்னேன். அட 4 மணி போறதவே பிளான் இல்ல. திடுதுப்புன்னு தான் கிளம்பணும். என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு சரி வீட்லயே வேலை ஜாலி அப்படின்னு சொல்லி இதே டென்ஷன்லயே சுத்திட்டு தெரியுதுமே. சரி 2 நாள் இங்கே போயிட்டு வரும்னு சொல்லிட்டு அந்த மதுரை கிளம்பி போனோம். நீ பாட்டுக்கு சுடிதார் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. மதுரையில வாங்கிட்டு வந்தியோ?
அட அதுக்குள்ள மறந்துட்டு போன மாசம் தான் நம்ம 2 போய் எடுத்து வந்தோம். வேலைக்கு போகணும் சுடிதாரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறந்தாச்சக்கம் நான் தக்கி கொடுத்துருந்தேன். இப்பதான் புதுசா எடுத்து போடுறேன். ஆமா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சின்ன பொண்ணு வேலைக்கு கிளம்பிட்டியமா? எங்க உள்ள வாங்க. பத்துமா உட்காருமா. இல்லம்மா சுவாலி கிடக்கு வீட்டுல அவளத்தையும் அப்படி போட்டு வந்திருக்கேன். கல்யாண வேலை அது வேற பார்த்துட்டு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கா. மண்டை குழம்பிட்டு திரிவாங்க இங்க என்ன செய்யன்னு தெரியலன்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த சின்ன பொண்ணுக்கு ரூபா கொடுக்கணும். அவ வேற அட்வான்ஸ் அவ கையில இருந்து கொடுத்துருக்கா. சரி கையில துட்டு வேற வேணும்லாமா அதான் கொண்டு வந்து கொடுக்க வந்தேன். இங்க இப்பதான் ஞாபகம் வருது உங்களை கண்டோன்னே. அரிசி முறுக்கு அதிரசம் முந்திரி கொத்து 3க்கும் சாம்பிள் கொண்டு வரேன்னு சொன்னலக்கா. அவன் வாங்கி வச்சிட்டியாமா? இதே சாம்பிள் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த பாட்டி. ஆமா மர்மல சொல்லியிருக்கேன். வீட்டுல மேரிட்டு போயில சொல்லியிருக்கேன். ஒரு 10-11 மணிக்காண்டு சுட சுட போடுவாளாம். அந்தால கொண்டுட்டு வரேன்னு சொல்லி சொன்னா. அந்தால தின்னு பார்த்துட்டு ஆர்டர் கொடுப்பேன். சிறுபடி ஒரே ஒரு ஆள்கிட்ட கை முறுக்கு அதிரசம் முந்திரி கொத்துட்டு வாங்குறோம்னா எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரியும் சாம்பிள். அதனால நான் சொல்லுதேன்னு கேளு. ஒரு 5 பேர்கிட்ட வாங்குவோம். அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல 2 பேரு பக்கத்து ஊர்ல 3 பேரு 5 பேராச்சா. ஒரு ஆள்கிட்ட 10 முறுக்கு வச்சு ஒரு 50 முறுக்கு தரோம். அப்புறம் அதிரசம் 10 இது வச்சு கிடக்கு பாரு ஒரு 50 அதிரசம் சேர்ந்துருமா. அப்புறம் ஒரு 50 கிட்ட முந்திரி கொத்து சேர்ந்துருமா. எல்லாம் 50 ஆயிரும். ஆளுக்கு 2 தின்னு பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன கதை யாது கதைன்னு. யாருக்குள்ளது நல்லா இருக்கும்னு பார்த்தா ஆர்டர் கொடுத்து போடலாம். என்ன 4 மணி இதை வச்சு கல்யாணத்தை முடிச்சு போடலாம்னா எல்லாத்துலயும் 10 சாம்பிள் கேட்டான்னு வச்சுக்கோங்க. பலரும் செய்யக்கூடிய ஆளு வெட்டரோட வந்துரும். இந்த சின்ன பொண்ணு அட்வான்ஸ் கொடுத்துறேன். முறுக்கு அதிரசத்துக்கலாம். சரிக்கோ சாம்பிள் பலகாரம் சாயந்தரம் வந்துரும். சாப்பிட்டு பார்த்துட்டு ஆர்டர் அப்படியே கொடுத்துரும். இதே ஒரு 2 மணி நேரம் தான் இன்னைக்கு வேலை. சீக்கிரம் வந்துருவேன். 4 மணி பாய். சின்ன பை பை. செல்ல தையத்த உங்க மருமக இருக்கல மருமா அதான் சின்ன பொண்ணு புழைக்க தெரியாதவா. என் மருமலை பத்தி ஏன்டி குறை சொல்லுவியோ? ஐயா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிய. நான் அந்த கோணத்துல சொல்லல. அதுக்கு இல்ல ஒரே ஒரு வீட்டுல உங்க மரும சாம்பிள் வாங்கினா போதும் பலகாரம்னால ஒரு முறுக்கு இல்லைன்னா 2 முறுக்கு தருவா கூடி போனா. அந்த 2 முறுக்க பங்கு வச்சோம்னா எத்தனை துண்டு தான் பங்கு வைக்க முடியும்? அதை வாயில போட்டா டேஸ்ட் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆமா நீ சொல்லு சரிதான். சின்ன துண்டுல எங்க இருந்து தெரியும் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ருசி தெரியுமா? அதுக்குதான் சொன்னேன் உங்க மருமலை பத்தி பழைக்க தெரியாதவன்னு. வேற எந்த குத்தும் குறையும் சொல்லலையா உங்க மருமலை பத்தி? அதுக்குதான் சொன்னேன் குறைஞ்சது ஒரு 5 வீட்லயாவது சாம்பிள் பாப்போன்னு. ஆமா நீ சொல்லு சரிதான். என் மருமலுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் கொண்டே விடுவாள என்ன விஷயம். சின்ன பொண்ணு காதுக்கு போனா தானே கமக்கமா கதையை முடிச்சிருவோம். பக்கத்தூராரு போனுங்க எப்படி போகுது? பஸ்லயே போக முடியும். நேரம் வர ஆயிட்டா டவுன் பஸ் பேர் பண்ண கவலையை விடுங்க. எதுக்கு இருக்க நம்ம மஞ்ச மண்டை அவகிட்ட பைக்கை வாங்கிட்டு வரேன். பைக்ல ஏத்தி உங்களை கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் டக்கு டக்குன்னு போய் எல்லாரும் வீட்லயும் சாம்பிள கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். எப்படி உங்க மரமா வரதுக்குள்ள நம்ம பாதி சாம்பிள காலி பண்ணிடுறோம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி நான் போய் மஞ்ச மண்டிட்ட பைக் வாங்கிட்டு ஓடிறேன். அதுக்குள்ள நீங்க ரெடியா காத்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துருவேன். அவ எங்க இருக்காள தெரியலையே. தேடி வர கண்டுபிடிக்கணும். இல்லனா போனை போட்டு தூக்கிடுறேன் அவள. சரி சீக்கிரம் என்னமா வேற என்ன வேலை? எனக்கு எல்லா வேலையும் வீட்டுல முடிச்சாச்சு. சாம்பிள் வாங்குறதான் வேலை. அலுமணி சொல்லுங்க சார் தான். அதுக்குள்ள ஒரு காப்பி தண்ணியை போட்டு குடிச்சிட்டு கிளம்பி இருப்போம். இந்த மனசை இருந்தாருன்னா இந்த கட்டில படுக்காத டீம் பாரு என்னன்னு தெரியல. திடீர்னு பாசமாயிருந்தாரு திடீர்னு கோவமாயிருந்தாரு. அவரை எந்த லிஸ்ட்ல சேர்க்கனே தெரியல. சரி அவர் இல்லாத நேரம் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிடும். நல்ல ஏசி வேற நல்ல குளுகுளுன்னு இருக்கு. இப்பவே எந்திரிச்சு போய் என்ன வேலையை செய்ய போறோம்? 10-11 மணிக்கு மெதுவா எந்திரிச்சு போவோம். அதுக்குள்ள அந்த சில்வண்டி எல்லா வேலையும் முடிச்சிருவா. டிஃபனும் ரெடியா இருக்கும். போய் நல்லா சுட சுட சாப்பிடலாம். இந்நேரம் இந்த மனசு சிங்கப்பூர்ல என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு தெரியல. இப்படி சாப்பிட்டா சாதாரண டிஃபனு. நம்ம கான்செப்டே வேற இல்ல. நம்ம தலை கூட தானே எப்பவுமே டிஃபனு லஞ்சு எல்லாமே. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம தலை கூட தான் நான் இப்ப டிஃபன் சாப்பிட போறேன். நான் நம்ம தலை அஜித் குமார் கூட டிஃபன் சாப்பிடுவே லஞ்சு சாப்பிடுவேன்னு சொன்ன யாரும் நம்பல. இப்போ அது நம்புதேலா? நாயா பேசுதேன். வைக்கலன்னா எங்க இட்லி ஒரு 2 இட்லி மட்டும் தந்துட்டு போங்க. மீதி 3 நாள் பாதி பாதி பங்கு வச்சுக்கிடுங்க. ஏய் போனால் போகட்டும் போடா டொடைங் டொடைங். இந்த பூமியில் நிலையாய் இட்லி தின்னவர் யாரடா டொடைங் டொடைங். அடுத்த தடவை கண்டிப்பா ஆளுது உருண்டு பிறண்டாது இந்த மனசு கூட சிங்கப்பூர் பேரணும். எப்போ எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு மனசே. கைய கொடு கைய கொடு. அதுக்கப்புறம் சொல்லுங்கண்ணா சூப்பர் அடிபொலி சூப்பரா சூப்பர். இந்த என் கையில மட்டும் துட்டு இருந்துன்னு வச்சுக்கியா இந்த கைக்கு ஒரு காப்பு செஞ்சு போட்டுருவேன்.
என்னது கைக்கு காப்பா? என் கடவுளே, தங்க என்ன விலை விக்குது? சாதாரண செய்கூலி எல்லாம் பார்க்கும்போது 1,00,000 கிட்ட வந்துருமே ஒரு பவுன். எதுக்குன்னு தெரியலையே கடவுளே. தங்க விக்க வரையில காப்புக்கு பின் அடக்கிய எதுக்கு காப்புன்னு தானே உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. வேற என்ன, கையில நிறைய துட்டு வச்சிருப்பான். பொண்டாட்டிக்கு அப்படியே அள்ளி கூட தானே செய்தான். தங்கச்சிக்கு ஏதா ஒண்ணு ஒரு மோதிரம் செஞ்சு போடணும்னு நினைக்கானா? அவன் நினைக்க மாட்டானே. அவன் எங்க நினைப்பான்? அவனுக்கு பொண்டாட்டி தானே முக்கியம். அப்படி கேளு. காலையில டிஃபன் இருக்கே, டிஃபன் அத என் வாயால எப்படி சொல்வேன்? ஆகா போகோ, அடிபொலி, சூப்பர். நீ மாமனை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்னைக்காவது ஒண்ணு எதுக்காவது கை நீட்டி இருக்கனா? ஆகா சூப்பர் பொழுது இன்னைக்கு காலை பொழுது. ஏதோ ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணிருப்பா போல இருக்கு. ஆனா வழக்கம் போல குவாலி கண்டாம இன்னைக்கு அடிபொலி சூப்பர்னு வேற எங்க அண்ணன் வேற சர்டிபிகேட் கொடுத்துட்டா. அப்போ அடிபொலியா தான் இருக்கும். நம்மளும் இதுல அப்படியே மிங்கிள் ஆயிர வேண்டியதா. இந்த மாதிரி செல்லக்குட்டி, நேத்து நைட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னோம்ல, ஞாபகம் இருக்கா? எப்படி கடவுளே, ஒருவேளை வீட்டு பத்திரத்தை எங்க அண்ணன் கேட்க சொல்லிருப்பானே எங்க அம்மா கிட்ட விட சொல்லி. இவதான் உடனே நைஸா கேட்டவள எத்தே சொத்தேன்ட்டு. இந்த பாரு, நான் சொன்ன மாதிரி கரெக்டா பக்குவமா கிண்டி வைனா. கிண்டி வைக்கதா? அப்படின்னா அல்வாவா இருக்கும், இல்ல கேசரியா இருக்கும். வேற என்னத்து போய் கிண்ட போறா இவ? பரவாயில்லையே, அந்த சில்வெண்ட் கொஞ்சம் கை பக்கத்துல தேறிட்ட போல இருக்க. இந்த பாரு, நான் சொன்ன மாதிரி அப்படியே அச்சு அசல கிண்டு. அப்பதான் கரெக்ட் ரிசல்ட் வரும். அதுதான்டா, உன்கிட்ட பிடிச்ச குணமே அதுதான். நான் என்ன சொல்லுதனோ அது அப்படியே கேப்பேன். இந்த பாரு, மறந்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன், அங்க போனேன், கல்யாண வீட்டு வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு செய்யாம வச்சுட்டேன்னு சொல்லி சொல்லிடாதே. பார்த்து எடுத்து பக்குவமா செஞ்சு வை. பல்லு குத்துற டூத் பிக் இருக்கா? புது வகை சிக்கன மட்டனா இறக்கிட்ட போல இருக்க. அதனாலதான் எங்க அண்ணே பல்லு குத்துதுக்காண்டி டூத் பிக் எல்லாம் கேட்க அடிபொலிதான். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. வீட்ல டூத் பிக் இல்ல, நீங்க கடையில வாங்கிக்கலாம் போகும்போது. சரிடா செல்லம். மகாராணி வர எந்திச்சு வரலையே. டிஃபனை கொடுத்துட்டோம்னா அந்தால வேலை முடிஞ்சிரும். நேரே எங்க அம்மா வீட்ல போய் கொஞ்சம் எங்க அம்மையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசி எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இவ வேற இந்த நேரத்துல டூத் பிக் இல்லங்க, சிக்கனோ மட்டனோ நல்லா அடிச்சு நொறுக்குவோம். வாயில பல்லுல போய் மாட்டிக்கிடும். எப்படி எடுக்க? ஆமா, இருக்கவே இருக்கு நம்ம ஒன்றரை ஊக்கு. அதை வச்சு நோண்டி எடுத்துடலாமே. நீலுக்குட்டி, நீ யார் கண்ணில் முழிச்ச? இன்னைக்கு உன் கண்ணில் தான் முழிச்ச. அதான் கண்ணாடியில பார்த்தேலாம். அதான் உனக்கு இன்னைக்கு காலையில சிக்கனோ மட்டனோ அடிபொலி. போ எண்ணி வானால என்னவோ அண்ணி நொண்ணிட்டு வரல. என்னன்னு தெரியலையே. அண்ணி உங்களை தான் என்னையவா ஏதோ சில்வண்டு அந்த வண்டு இந்த வண்டுன்னு கூப்பிட்டதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு என்னவோ அண்ணி அண்ணி சொன்ன மாதிரி இருக்கு புதுசாட்டு. எந்த புதுசு? அண்ணன் பொண்டாட்டியே அண்ணி தான கூப்பிடணும். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவும் போட்டு தரவா முதல்ல, அதுக்கப்புறம் டிஃபன் கொண்டு வரட்டுமா? ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் இன்னைக்கு வேண்டாம், டைரக்டா டிஃபனுக்கே போயிருந்தேன். நான் நேரம் வர ஆயிட்டல. சீக்கிரம் டிஃபனை கொண்டாங்க. வயிறு கபகபன்னு வர பசிக்க வர செய்து. கொண்டாரேன். இனி இவள சும்மா ஏசப்படாது. காக்கா பிடிச்சிட வேண்டியதா. காக்கா பிடிச்சாதான் நமக்கு காரியம் ஆகும். அப்பதான் நேரத்துக்கு நேரம் சூப்பர் டிஃபன் சாப்பாடு அது இதுன்னு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். புது டிஷ் கேப்ப கூழ் இன்னைக்கு தான் காலையில நம்ம வீட்ல செஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னால இத செஞ்சதே இல்ல. நாங்க நீ டூத் பிக் வர நம்ம மனசண்ட இல்லன்னு சொல்லிட்டேன். இப்பதான் என் கண்ணுல பட்டு வீட்ல ஒரு டப்பா நிறைய இருந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்படும்ல நீ இந்த கேப்ப கூழ் குடிச்சு போட்டு அதுல அந்த மாங்காய் வெங்காயம்லாம் பல்லுக்குள்ள போய் இருக்க மாட்டீங்களா? அத அப்படி தோண்டி எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும் பாத்துக்கோங்க. நாங்க வாங்கிக்கோங்க. வரட்டுமா நீ? மிச்ச வைக்காம அவளத்தி குடிச்சு போடுங்க. இதத்தான் உங்க அண்ணே ஆக ஓகன்னு ஒரே புகழ வெளியே புகழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு டேஸ்ட் பாத்துங்க. மிச்ச வைக்காம அவளத்தி குடிச்சு போடுங்க. போயிட்டு வரேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சின்ன பொண்ணுக்கு மாமியார் எங்க போச்சுன்னு தெரியல. போன் அடிச்சு எடுக்கவும் மாட்டேங்குது. சின்ன பொண்ணு பறந்துக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடணும். இல்லனா அவ்வளவுதான், எனக்கு கொத்து கொத்துன்னு கொத்தி விடுவா. அவனுக்கு மாமியார எங்க இருக்கே? சீக்கிரம் ஓடியாங்க. நாடு தெருல நின்னுட்டு இருக்கேன். வண்டியை வாங்கியாச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் ஓடியாங்க. இந்த கிளவியை இழுத்துட்டு போக முன்னாடி நம்ம செத்து சுண்ணமாயிரும் போல இருக்க. கட்டாவுளே, ஒரு கிளவியை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா 3 கிளவி மொத்தமா வந்து நிக்கி. சின்ன பொண்ணுக்கு மாமியார உங்களை கூப்பிட்டா 3 இருந்து நிக்கியா? இந்த வாரவாசனி நான் மட்டும் தான் முதல்ல வரலாம்னு நினைச்சேன். நம்ம பஞ்சேக்காவும் சும்மா தான் கிடக்கா, வெள்ளை மக்காவும் வேலையை தூவி சும்மா கிடக்கா. அதை 2 பேரையும் கூட்டிட்டு போனா அந்த கை முறுக்கு சுத்து முறுக்கு எல்லா முறுக்கையும் நல்லா அடிச்சு வேலை பேசுவாள்ல, குறைச்சி கேட்டு நம்ம வேங்கல பத்தியா. அதுக்கு தான் வாரேங்காவோ. வாரேன்னு சொல்லுதால எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதான் சரி வாங்கன்னு கூட்டு வரேன். ஒருத்தர் அந்த வண்டியில போலாம், 4 பேர் எப்படி போக முடியும்? வசந்தி, அப்போ உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதாக்கா? யார் சொன்ன வண்டி ஓட்ட தெரியாதுன்னு? வண்டி ஓட்ட தெரியாமல இப்படி உட்கார்ந்துருக்கேன் ஜம்முன்னு. அதெல்லாம் தெரியும். யாரு பிள்ளைன்னு ஓட்டலான்னு இருக்கேன் அடுத்த மாசம்.
வந்து ஏறுங்க. சரி அப்ப ஏறுங்க. வேற என்ன செய்ய, ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் பிரியவும் மாட்டியா. சரி போன அடிச்சு எடுத்து எப்படியும் விலை குறைச்சு நல்ல தர ரேட்டுக்கு கேட்கலாம். ஏறுங்க 3 ஏறும். வசந்தி 4 பேர் வச்சு வண்டி ஓட்டிடுவீல எப்படி? ஏறலாமா? கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. பஞ்சுபட்டி என் மேல என்ன சந்தேகம்? வண்டியில அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உட்காந்துக்கிட்டா நான் எப்படி நாள்சறதான் அப்படியே பறந்து சிட்டா கொண்டு போய் இறக்கிடுவேன். வண்டியில ஏறி பார்த்துட்டு சொல்லுங்க, யார் பஸ் மாதிரி சும்மா சல்லுன்னு பறக்கும். வசந்தி அவர் ஏறிட்டாவோ, எனக்கு இடம் இல்லையே. பஞ்சுபட்டி உங்களுக்கு இல்லாத இடமா? என் கால் பக்கத்துல பாருங்க, ஒரு கிரவுண்ட் இடம் இருக்கு, ஏறி உட்காருங்க. ரெடி போலாம். ரைட். நல்ல அளவான வண்டி ஓட்டுதியே. வசந்தி வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி படிச்ச? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சப்ப மட்ரு சால்ட் மட்ரு வண்டியில கைய வச்சு ஒரு திருக்குனா போதும், வண்டி சும்மா சல்லுன்னு போகும்ல. 4 படி சொன்ன மாதிரி வண்டியில கைய வச்சு ஒரு திருக்குனா வண்டி பேருமல இருக்க. அப்ப நம்மள இன்னைக்கு வண்டி படிச்சிடலாம். ஒண்ணு வசந்திட்ட ஒண்ணுமே கேட்கக்கூடாது, நம்மளே ஒரு திருக்குவோம். ஐயோ என் கிளவி என்ன செய்த? எடி என் மக்கா எழுதியா எப்படி டி? இவன் எழுதியாச்சி. சொல்லு மச்சிக்கிறா அடுத்து என்னன்னு? எமக்கா 2 கிலோ அரிசி எழுது. இக்க என் மாமியா கிளவி வந்துச்சங்க. பாக்கவே இல்ல டி. கிளவி சொல்ல கேக்கா அரிசி முறுக்க வாங்கி வச்சிருவேன், சாம்பிளுக்கு அதிரசத்தை வாங்கி வச்சிருவேன்னு சொல்லிச்சு. எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல. எடி கல்யாணத்துக்கு வேண்டாம்ல, மறுநாள் மறுவீடுக்கு தானே வேணும். மறுவீடுக்கு தானே ஊர் முறுக்கு போடணும். அன்னைக்கு கொண்டு தந்த கூட போதும்லாட்டி, அதனால முந்த நாள் சொன்ன கூட போதும். அவசரப்படாத. நாளைக்கு பொங்கி போடணும்லாட்டி, அதான் ஜாமான் எழுத சொல்லியிருக்கேன் என் மோவல. ஒண்ணு விட்ட விடாத பத்தியா, ஏதாவது விட்டுனா சொல்லுன்னு. நாலு இல்ல, அப்ப என்னையும் சேர்த்துக்கா, நாளைக்கு நானும் சேர்ந்து பொங்கி போடுதேங்கா. ஆமா பத்தியாட்டி நாளே இல்ல பத்தியா. இருந்தா கூட ஆளுக்கு ஒரு நாள் பொங்கி போடலாம். அன்னைக்கு சிம்ரன் கேட்டு கிடந்தா, ஏக்கா எனக்கும் ஒரு நாள் பொங்கி போடணுக்கா சொல்லு அப்படின்னா. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு பொங்கி போட்டுருமா? ஆமாக்கா எவ்வளவு ஆகும்னு சொல்லு, அதுல பங்கு பிரிச்சுக்கலாம். ரூபாய் என்ன தந்துருதேன். சரிடி அப்ப உளுந்த சோறு பொங்கி இந்த நாட்டுக்கோடி எடுத்து குழம்பு வச்சு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் இருக்க பத்தி அதை கொஞ்சம் சுக்கா வச்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் அடை பாயசம் வச்சு வச்சிருவோம். போது மாட்டி கூட வெறிஞ்சோறு ரசம் மோறு இதெல்லாம் வைக்கணும்லக்கா, அப்ப எனக்கு சேமிக்கும் நல்லது. சரிடி சரி சரி. மக்களே அரிசி எழுதும் போது செங்கல்பட்டு அரிசின்னு போடுனா அப்பதான் நல்லா இருக்கும் உளுந்து சோறுக்கு. இல்லன்னா பொடி அரிசின்னு போட்டு விட்டுருவாங்க கடையில. ஆமா மக்களே செங்கல்பட்டு அரிசின்னு போடு, அப்பதான் நல்லா இருக்கும் உளுந்து சோறு. கருப்பு உளுந்து போடு 1 கிலோ. அதுக்கப்புறம் ஆடை இருக்க பத்தியா ஒரு 2-3 பாக்கெட் போடு, அப்பதான் சரியா வரும். எல்லாரும் ஆளு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு, மீதி கொஞ்சம் மீதி இருந்தா கூட சாயந்தரம் எல்லாரும் குடிப்பாவுல்ல. எல்லாரும் அடை பாயசம் தான் நாக்க தொங்க போட்டுட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் தெரியும். வயாம அடை பாயசம் வச்சுதாமாங்கும். சரி நாளைக்கு கூட கொஞ்சம் வச்சு போட்டோம்னா முன்ன பின்ன குடிச்சுக்கிடும்ல. புறம் உழவு சீரம்ல என்கிட்ட நிறைய இருக்குட்டி, எனக்கு வாங்கினது ஒரு பாக்கெட் நிறைய கிடக்கு. அதை வச்சு நம்ம ரசத்துக்கு வேற குழம்பு கறிக்கு கூட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு மக்கள் இந்த வெள்ளைப்பூடுல பத்துக்கா, வெள்ளைப்பூடு ஒரு 1/4 கிலோ போடு. எடி புஷ்பா ஏக்கா ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க? ஏன் எடி என்னடி செஞ்சிட்டு இருக்க? ஏக்கா நாளைக்கு பொங்கி போடணும்லக்கா, அதான் ஜாமான்லாம் எழுதிட்டு இருக்கோம் நாங்க. கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு இருக்கு. நீ நாளைக்கு பொங்கி போட போறேங்க. ஏக்கா என்னக்கா சொல்லுத? எடி புஷ்பா பொண்ண காணலடி. ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.